வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்று மீண்டும் ஒரு கொள்ளை முயற்சி எங்களோட தமிழர் நகைக்கடை ஒன்றிலே நடைபெற்றிருக்கிறது. அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. எங்கேன்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரிந்த விஜயா ஜுவல்லரி இந்த வருடம் அவர்கள் பல பரிசுகளை வழங்கியிருந்தார்கள். ஆடி கார் முதலாவது பரிசு, அதை விட 100 பேருக்கு அந்த ஒரு கோயின்ஸ், அப்படி பல விடயங்களை செய்தார்கள். அதை விட ஒரு நிகழ்வும், அந்த பரிசில் விழாவுக்கு ஒரு நிகழ்வும் நடத்தியிருந்தார்கள். அப்படியான அந்த ஒரு பிரபலமான ஒரு நகை கடையிலே பிற்பகல் 3:52 அளவிலே இன்று ஒரு கேங் 10 பேருக்கிட்ட வந்து அந்த கண்ணாடியை உடைத்து உள்ளுக்கு செல்வதற்கு முயற்சித்தார்கள். அப்பொழுது பக்கத்து கடையிலே இருந்து வந்த அந்த கடை அவர்களை தாக்க முற்பட்ட போது அவருக்கும் இன்னொருவருக்கும் பெப்பர் ஸ்ப்ரே அடித்துவிட்டு தப்பி செல்வதை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதைவிட அவர்கள் துவக்கம் வைத்திருந்தார்களும், துவக்கம் காட்டினார்கள் என்று சொல்லப்பட்டது. இதே போல் அந்த மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்சிலே நடைபெற்ற அந்த கொள்ளை சம்பவத்திலும் அவர்கள் துவக்க வைத்திருந்ததாக அங்கே நின்றவர் சொல்லியிருந்தார். அந்த டிக்டாக் வீடியோ ஒன்று வந்திருந்தது. அவரை நான் சந்தித்த போது அவர் சொன்னார், நான் கேட்டிருந்தேன் அதில் கணவர் நின்று நீங்கள் ஒரு தரும் அந்த அவர்கள் முயற்சிக்கவில்லையே அவர்களை பிடிக்கண்டா. அப்போ அவர் சொல்லியிருந்தார், இல்லை அவர் துவக்க வச்சிருந்தால் நாங்கள் கிட்டவே போக முடியாது என்ற. அப்படி பொழுது கேங்காக வந்து அந்த துவக்களை கொண்டு வந்து விரட்டி, ஆனால் எல்லோரும் அந்த துவக்கம் என்றால் பயப்பட வேண்டிய ஒரு விடயம் தானே. அவர்கள் எதையும் யோசிக்க மாட்டார்கள். தாங்கள் தப்பும் போது மற்றவர்களை சுட்டு விட்டு செல்வதற்கு தயங்க மாட்டார்கள். அந்த வகையிலே எல்லோரும் பயப்படுற ஒரு விடயம். ஆனால் என்று 2 பேருக்கு பெப்பர் ஸ்ப்ரே அடித்து விட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் துவக்கம் காட்டியதாக அங்கே நின்றவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த வீடியோவை நாங்கள் இணைத்து விடுகின்றோம். அதைவிடவும் மஜஸ்டிக் மால்லேயும் ஒரு கொள்ளை சம்பவம் நடந்ததாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக தொடர்ச்சியான கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். சரி, மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம்.